लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्थितिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் ஸ்ரீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 2025-26 அனந்தியாயன காலத்தினுடைய 38வது நாள் பாசுர பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளை திருவேங்கட தந்தாதியினுடைய 74வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சே திருவந்தாதி 100 கலித்துறையே. 74வது பாசுரம். கானகம் உண்டு அதில் போம் எண்ணின் நீங்கி கடும் பிணிகாள் தேநக முண்டகத்தாள் வேங்கடேசனை சென்றிறக்கும் போனகம் முண்டம் வெண்ணீற்றான் அயனொடும் பூமியோடும் வானகம் உண்ட பெருமானை இன்று என் மனம் உண்டதே. தன்னை பீடித்திருக்கிற நோய்களை பார்த்து சொல்லுகிறார். நான் யார் தெரியுமா? திருவேங்கடமுடையானை என்னுடைய உள்ளம் ஆட்கொண்டது. அதனால் கொடிய நோய்களே, நீங்கள் என்னை விட்டு நீங்கி தொலைவிலே உள்ள காட்டுக்கு செல்லுங்கள் என்று நோய்களை பார்த்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட திருவேங்கடத்தான் என்பதை சொல்லுகிறார். பல இடங்களிலும் சென்று யாசித்து பெரும் பிச்சை உணவையே உட்கொள்ளுகின்றவனாக பிரம்மகபாலத்தை கையில் ஏந்திய வெந்நீரையே எப்போதும் சாம்பலையே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானும் அவனால் தலைக்கிள்ளி எறியப்பட்டவனும் பூமியை படைத்தவனுமான பிரம்மாவும் ருத்ரன் சிவன் விஷ்ணு என்ற 3 தேவர்களையும் நில உலகத்தையும் மேலுலகங்கள் 7ஐயும் கீழுலகங்கள் 7 என சகல உலகங்களையும் தன்னுடைய திருவாயில் பிரளய காலத்திலே உண்டவன். செந்தாமரை மலர் போன்ற திருவிடைகளை உடைய திருவேங்கடமுடையானை இப்போது என்னுடைய உள்ளமானது ஆசிரியித்து விட்டது. என்னுடைய உள்ளமானது அவனிடம் சென்று ஆட்கொண்டு விட்டது. அந்த உள்ளமானது அவனுடைய உருவத்தையே உட்கொண்டு விட்டது என்னுடைய உள்ளம். அதனால் கொடிய நோய்களே, நீங்கள் என்னை விட்டு விலகி சென்று தூரமாக காடுகளிலே சென்று வாழுங்கள் என்று தனக்கு பிடித்திருக்கிற நோய்களை போ என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். கானகம் உண்டு அதில் போம் எண்ணின் நீங்கி கடும் பிணிகாள் தேநக முண்டகத்தாள் வேங்கடேசனை சென்று இறக்கும் போனகம் உண்ட வெண்ணீற்றான் அயனொடும் பூமியோடும் வானகம் உண்ட பெருமானை இன்று என் மனம் உண்டதே. சர்வலோக ரட்சகனாக இருக்கக்கூடிய பெருமாளை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய மனம் உட்கொண்டதனால், அவனுடைய பாதத்தையே நான் உட்கொண்டதனால், அவனுடைய பாதத்தையே பாவமாக ஏற்றுக்கொண்டதனால், அவன் பாதமே எல்லாம் என்று நான் சரணடைந்த காரணத்தால் என்னை பிடித்திருக்கிற நோய்களே, நீங்கள் விலகி சென்று காட்டிலே இருங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளே அடுத்த பாசுரம். காயன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.